நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். தாவேக MLAவிடம் பேரம் பேசிய வழக்கில் செந்தில் பாலாஜியிடம் 2வது நாளாக விசாரணை தொடர்ந்து வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், 2ஆம் நாள் விசாரணை இன்னைக்கும் தொடர்வதை பார்க்க முடிகிறது. என்ன நிலவரம் சாலமன்? தமிழக வெற்றிக்கழக MLAக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக்குமார் ஆகியோர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல அவர்கள் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி இருக்கிறார்கள். அவர்களிடம் போலீசார் தீவிரமாக விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். 10:30 மணிக்கு அவர்கள் இருவரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி கையெழுத்திடுவதற்காக ஆஜரான நிலையில அவர்களிடம் தனித்தனியாக வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக்குமார் ஆகியோரோட தூண்டுதலின் பேர்லேயே இந்த தாவேக MLAக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக காவல்துறை தரப்புல ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதனை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நேற்றும் அதே போன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல இருவரும் ஆஜராகின போது அப்போது காலையில 2:30 மணி நேரம், அதே போன்று மாலை வேளையிலும் 2:30 மணி நேரம் என மொத்தம் 5 மணி நேரம் இருவரிடமும் தனித்தனியாக திருவல்லிக்கேணி துணை ஆணையரான ஜெயச்சந்திரன் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அவரிடம் 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை முன்வைத்து அவர் கேள்விகளை கேட்டனர் போலீசார் தரப்புல. அதற்கு செந்தில் பாலாஜி தரப்புல பல்வேறு பதில்களும் வழங்கப்பட்டதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுல அவருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, எனவே அந்த பதிலேயே செந்தில் பாலாஜி பலமுறை போலீசாரிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக தனது பெயர் எந்த விதமான FIRலையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் நேற்று காலை மாலை என 5 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இன்றும் அவர் 10:30 மணி அளவுல விசாரணைக்கு ஆஜராகி கையெழுத்திடுவதற்காக ஆஜராகினார். அப்போது அவர் தற்போது 45 நிமிடங்களுக்கு மேலாக அவரிடம் மறுபடியும் 2 நபரிடமும் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இதுல அவாலா பண பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டு மொத்தம் 4.5 கோடி ரூபாய் அளவுக்கு பணமானதும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விவகாரம் தொடர்பாகவும் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்கள் நீதிமன்றத்துல காவல்துறை தரப்புல இவர்கள் இருவருக்கும் இந்த வழக்குல தொடர்பு இருப்பதாக, தங்களிடம் ஆதாரங்கள் இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதுல மொத்தம் 14 நபர்கள் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில இதுல கரூரை சேர்ந்த சிலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஏதாவது செந்தில் பாலாஜிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்களிலும் இந்த விசாரணையை இருவரிடமும் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோரிடம் தீவிரமாக திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.